ஞானாம்பிகா சமேத காளஹஸ்தீஸ்வரர். ராகு கேது தோஷ நிவர்த்தி ஸ்தலம். கரிசூழ்ந்த மங்கலம். முன்னொரு காலத்தில் சத்தியலோகத்தில் பிரம்மாவின் சபையில் துர்வாச மகரிஷி வேதம் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு இடத்தில் ஸ்வரம் தவறுதலாக கூற சரஸ்வதிக்கு சிரிப்பு வந்துவிட்டது. உடனே சரஸ்வதிக்கு துர்வாசகர் பூலோகத்தில் 64 வருடம் மனித இனத்தில் இருந்து 64 கலைகளையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என சாபமிட்டார். துர்வாசருக்கு பிரம்மா, உன் தபசு எல்லாம் இழந்து விட்டாய் என்று கூற, அதற்கு பரிகாரமாக பூலோகத்தில் புனித நதிகளில் நீராட இழந்த தபசு கிடைக்கும் என்று கூற, பூலோகத்தில் கங்கா, யமுனா போன்ற புனித நதிகளில் நீராடி ஸ்ரீகாளஹஸ்திக்கு வந்து சுவர்ணமுகியில் நீராடி 1 வருடம் பூஜை செய்ய சுவாமி ஒரு லிங்கத்தை கொடுத்து, தாமிரபரணி நதியில் இங்கு பூஜை செய்த பூக்கள் எங்கு விழுகிறதோ அங்கு பிரதிஷ்டை செய்ய சொல்ல, உடனே இங்க வந்த துர்வாசர் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை நட்சத்திரத்தன்று பூக்கள் விழுந்த இந்த இடத்தில் சுவாமியை பிரதிஷ்டை செய்தார். சுவாமி அம்பாள் காட்சி கொடுத்து, எங்கும் 1 வருடம் பூஜை செய் என்று கூற, தினமும் தாமிரபரணி நதியில் நீராடி பூஜை செய்ததும் இழந்த தபம் மீண்டும் கிடைத்து சத்தியலோகம் சென்றார். சுவாமியின் நெற்றியில் ராகு சின்னமும் அம்பாளின் இடுப்பில் கேதுவை ஒட்டியானமாக அணிந்திருப்பதால் இத்தலம் ராகு கேது நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது.